எப்பவுமே இட்லி மீந்து போச்சுன்னா நம்ம உப்புமா செய்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க. முக்கியமா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய இட்லி 4 போல எடுத்திருக்கேன். இப்ப இத முதல்ல நம்ம 3ஆ வெட்டிக்கலாம். அடுத்ததான் மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிட்டு 3ஆ வெட்டிக்கலாம். இந்த மாதிரி இத மாதிரி எல்லா இட்லியும் வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இட்லியை பொரிக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். மேக்சிமம் குழி கடாயை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. எண்ணெய் குறைவா வச்சு நம்ம அந்த இட்லியை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா லைட்டா எட்ட ஒண்ணு ஒண்ணா போடுங்க. இல்லைன்னா ஒன்னோட ஒண்ணு பட்டுன்னு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் போட்டுட்டு லைட்டா கலந்து விட்டுங்க. கொஞ்ச நேரத்துல நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வெந்து வரும். அவ்வளவுதான். நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். பார்க்கவே இப்பயே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. அடுத்ததான் இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா வேறொரு கடாயில 2ல இருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வெடிச்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள். அடுத்ததான் ஒரு பாதி போல பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா சிவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்ப ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்ப இந்த மசாலாக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துங்க. ஏற்கனவே இட்லியில உப்பு இருக்கும். அதனால இந்த மசாலாக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இட்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுங்க. கொஞ்சமா கடைசியா கொத்தமல்லி இலைகள் தூவிடுங்க. அவ்வளவுதான். பார்க்கவே சூப்பரான ஒரு இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இதை நீங்க இட்லியில தான் செஞ்சீங்கன்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம Facebook பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.